வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான நாள் நெருங்கிட்டு இருக்குது. இந்த சூழலில் களத்தில் அதாவது வேட்பாளர்களாக 46 பேர் இருந்தாலுமே கூட பிரதானமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகமும் நாம் தமிழர் கட்சியும் மட்டும்தான். இந்த சூழலில் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொண்டர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அதில் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சம்பந்தமாக குறிப்பிட்டிருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகத்தை வேட்பாளரை எதிர்க்க முடியாமல் பொதுமக்களை சந்திக்கக்கூடிய வலிமையும் இல்லாமல் அதிமுகவும் பாஜகவும் வழக்கம் போல அவதூறான குற்றச்சாட்டுகளை சொல்லி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திமுகவை நேரடியாக எதிர்க்கிறதுக்கான துணிவு இல்லாமல் சில உதிரி கட்சிகளை தூண்டிவிட்டு மறைமுகமான யுத்தத்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்பதற்கு முன்னோட்டமாக இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுடைய வெற்றியை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அதிமுகவையும் பாஜகவையும் நேரடியாகவே விமர்சனம் செஞ்சுருக்காரு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அது மட்டும் இல்லாமல் 2026 தேர்தலுக்கான முன்னோட்டமாக இந்த தேர்தலுடைய முடிவு இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்பார்க்குறாரு. முதலமைச்சருடைய குற்றச்சாட்டு எதை காட்டுது, அவர் எதிர்பார்க்கிறது அப்படிங்கிறது நடக்குமா அப்படிங்கிறது இன்னொரு கேள்வியாக இந்த நேரத்தில் எழுந்து நிற்குது. இது தொடர்பாக தான் இன்றைய கேள்விக்களம் நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் இ. பரந்தாமன், அதே போல் மதிமுகவிலிருந்து காரை செல்வராஜ், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஜி.கே. நாகராஜ், இன்னும் சற்று நேரத்தில் அரசியல் விமர்சகர் பொங்கலூர் மணிகண்டனும் அதே போல் மூத்த பத்திரிகையாளர் டி. ராமகிருஷ்ணன் இணையிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் பரந்தாமன் சார்ந்த நிகழ்ச்சியை தொடங்கணும்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் அந்த கடிதத்தில் நிறைய விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு. அதில் ஒன்று சொல்கிறாரு, உதிரி கட்சிகள், அதாவது உதிரிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சில உதிரிகளை தூண்டிவிட்டு மறைமுக யுத்தத்தை நடத்தி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எதை மனசில் வச்சு முதலமைச்சர் இப்படி குறிப்பிட்டிருக்காரு? நாம் தமிழர் என்ன கட்சி? உதிரி கட்சி தான். ஒரு பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இந்த களத்திலிருந்து சந்திச்சிருக்கணும். ஏன்னா இன்றைக்கி சட்டமன்றத்தில் நாங்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கோம், தமிழ்நாட்டை நாங்கள் 10 ஆண்டு காலம் தொடர்ந்து ஆட்சி செய்திருக்கிறோம் அப்படின்னு பேசக்கூடிய அதிமுக இன்றைக்கி களத்தில் நின்று சந்திச்சிருக்கணும். அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்கொள்வதற்கு அவர்களுக்கான ஒரு தயக்கம் இருக்கிறது. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு அந்த தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள் ஒரு பக்கம் இருக்குது. அங்கே அதிமுகவில் ஒரு கோஷ்டி தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு குழப்பம் கட்சிக்குள்ளே நிலவிக்கிட்டு இருக்குது. இருக்கிற ஒரு கோஷ்டிக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கிறதுலே சில தலைவர்களுக்குள்ள ஒரு கருத்து முரண்பாடு இருந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் போய் எக்ஸ்போஸ் பண்ணிக்க வேணாம் அப்படின்றதுக்காக அவங்க ரொம்ப நாகரிகமாக தேர்தலில் புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை விட்டுட்டு அவங்க ஒதுங்கிட்டாங்க. ஆனால் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி எடுத்துங்க. நாங்கள் இந்தியா முழுவதும் தேசிய கட்சி. அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் கூட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துல பேசியிருக்கிறாங்க. அதாவது கும்மிடிப்பூண்டியை தாண்டினா அட்ரஸே கிடைக்காது திமுகவுக்கு அப்படின்னாங்க. நீங்கள் தேசியம் ஃபுல்லாக நேஷனல் பார்ட்டியாக இருக்கிறீங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட பெற முடியல. அப்போது நேஷனல் பார்ட்டியாக இருக்கிற நீங்கள் ஏன் களத்தில் நின்று ஈரோடு கிழக்கு தேர்தலில் நீங்கள் சந்திச்சிருக்கக்கூடாது? இப்படி பல கேள்விகள். பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க விக்கிரவாண்டியில் நிற்கிறாங்க, ஆனால் ஈரோட்டில் நிற்க மாட்டேன்றாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு செலக்டிவ் பாலிடிக்ஸ் இருக்குது. உண்மையிலே ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருந்தால், ஒரு ஆளுங்கட்சி தவறு செய்கிறது, இந்த கட்சிக்கு எதிரான ஒரு கடிவாளத்தை நம்ம போடணும் அப்படின்னு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள சக்திகளாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளாக இருந்தால் களத்தில் நிற்பாங்க. இவங்க எல்லாமே வியாபார அரசியல், மக்களினுடைய நலன் சார்ந்த, மக்கள் பிரச்சனை சார்ந்த தேர்தலை சந்திக்காதவங்க. இது வின் வின் கேம் தான். நம்ம நின்னா ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நினைக்கும் போது இது எப்படி ஜனநாயகத்தில் மக்களுக்கான ஒரு கட்சியாக இவங்களால நம்ம பார்க்க முடியும்? அப்போ இவங்க கம்பெனி நடத்துகிற கட்சியாக தான் இருக்க முடியும், தவிர ஜனநாயகத்தை நடத்துகிற கட்சி இருக்காது. சரி, தீமான் நிற்கிறாரு, அதுக்காக அவர் ஜனநாயகத்தை காப்பாற்றுறாருன்னா அதுதான் எங்களுடைய தலைவர் கட்டுரையில் மிக அழகாக, கடிதத்தில் மிக அழகாக சொல்லியிருக்கார். உதிரிகளை வச்சு அரசியல் பண்ணுறாங்கன்றது. அப்போ உதிரிகளை வச்சு யார் அரசியல் பண்ணுறான போது பாரதிய ஜனதா நேரடி கேண்டிடேட்டை நிறுத்தலை. பாரதிய ஜனதாவுடைய ஊதுகோலாக இன்றைக்கி எக்ஸ்போஸ் ஆகிட்டார் நான் தமிழர் சீமான். ஸோ அப்போது சீமானுக்கு ஒரு பினாமி பாஜகவுக்கு ஒரு பினாமி கேண்டிடேட்டாக சீமான் கிடைச்சிட்டார். அதிமுக நேரடி முகத்தோடு வர்றதுக்கு தயாராக இல்லை.
அவங்க பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் மறைமுகமா. ஸோ பிஜேபி ஒரு மறைமுக உதிரியை நிறுத்தும் போது நாம் எதுக்கு போய் நம்மளுடைய வேர்வை ரத்தத்தையும் உதிரணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஒரு முகமுடி போட்டு உட்காந்துருக்குறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு 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 கிளவுடு, ஒரு ஒரு மறைமுகமான கூட்டணி வச்சிருக்கக்கூடிய கட்சி பாஜகவுடையும் அதிமுகவுடையும். ஸோ எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரு உதிரி ஒன்று கிடைச்சிருக்கு. அவர் தான் வந்து அவர் இனிமேல்ட்டு வந்து செந்தமிழ் சீமான்லாம் சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. ஏன்னா என்னைக்கு பெரியாரை பற்றி அவதூறாக பேசினாரோ ஒரு ஒரு தரைக்குறவான ஒரு நபர் தலைவராக இருக்கார். அவர் இன்னைக்கு ஒரு ஒரு உதிரியை கொண்டு போய் போட்டிருக்கிறாங்க. எங்கள் தலைவர் உதிரி கட்சி கூட சொல்லி அங்கீகாரம் கொடுக்க விரும்பலை, உதிரின்னுட்டார், அவ்வளோதான். ஒரு உதிரியை கொண்டாந்து போட்டு நிப்பாட்டி இருக்காங்க. இது அவங்களுக்கு ஜனநாயகத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை காட்டுது. நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் தலைவருடைய கடிதத்தில் மிக அழகாக சொல்லியிருக்காரு. ஒரு திமுக தமிழ்நாட்டுக்கு அரசியல் அமைப்பில் நாங்கள் வந்து ஆசியஸ் ஹோலிஸ்டிக்காக தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லாக என்ன திட்டங்களை கொடுத்துருக்குறோம், ஈரோடு மாவட்டத்துக்கு ஆய்வுக்கு சமீபத்தில் போகும்போது என்னென்ன திட்டங்களை நாங்கள் வந்து ஆய்வு பண்ணியிருக்கிறோம், ஈரோடு கிழக்கு தேர்தல் அந்த தொகுதியில் வந்து மறைந்த உறுப்பினர் தன்னுடைய சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் என்னென்ன பணிகளெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இது எல்லாத்தையும் பட்டியலிட்டு இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் நெஞ்சை நிமிர்த்தி உரிமையோடு போய் நாங்கள் இன்னைக்கு வாக்கு கேட்குறோம். ஸோ அதனால் வந்து இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 2020-26க்கு இது வந்து ஒரு கட்டியம் கூறுகிற ஒரு தேர்தலாகும். இன்னைக்கு எந்த திராவிடியனிசத்தை வந்து அவதூறு பேசுகிறார்களோ அவங்க மத்தியில் வந்து இது இன்னும் பெரியார் இருக்கிறார், இன்னும் திராவிடம் தழைத்தோங்குதுங்கிறதுக்கு மக்களாலேயே பதில் சொல்ல வைக்கக்கூடிய ஒரு தேர்தல் இது. அப்படிதான் நாங்கள் பார்க்குறோம். ரைட். நான் ஜி.கே. நாகராஜிட்ட கேட்கணும். அதாவது நேரடியாக களத்துக்கு வர முடியல, அதனால தான் உங்களோட பினாமியான சீமான, அதாவது நாம் தமிழர் கட்சியை களத்தில் இறக்கி விட்டுருக்கீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பரந்தாமன் வைக்கிறாரு. முதலமைச்சரும் கூட குறிப்பிட்டது அப்படிங்கிறது தான். உதிரியை களமிறக்கி விட்டுருக்காங்க, நேரடியாக மோத தெம்பு இல்லாமல் வந்து உதிரியை களமிறக்கி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக பாஜகவை நோக்கி தான் அந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இதை? அனைவருக்கும் வணக்கம். ஒரு 5 நிமிஷம் நான் முதலமைச்சருடைய கடிதத்தை படித்தேன். அதில் சில முரண்கள் இருக்குது, அதை உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன். அண்ணா காலம் முதல் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி காலம் முதல் நாங்கள் பட இடைத்தேர்தலை சந்திச்சிருக்கிறோம். அப்போ திருமங்கலம் ஃபார்முலாவை யார் கொடுத்தது? பட்டியில் அடைச்சு பட்டி ஃபார்முலாவை கடந்த முறை ஈரோடு தேர்தலில் யார் கொடுத்தது? இதை விட முக்கியமான விஷயம், இன்னைக்கு நிற்கிற அந்த வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் எந்த கட்சியிலிருந்து வேட்பாளராக கொண்டு வரப்பட்டார்? எப்படி அந்த கட்சி உடைக்கப்பட்டது? தேமுதிக எப்படி உடைக்கப்பட்டு எப்படி அங்கிருந்து வெளியே கொண்டு வந்தாங்க? பல ஆண்டு காலமாக உழைத்த ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பலருக்கு சீட்டு கொடுக்காம திமுக நிர்வாகிகளுக்கு சீட்டு கொடுக்காம அவங்க கட்சி பிரச்சனை சார். யாருக்கு சீட்டு கொடுத்தாங்க? இல்ல சார், நாகராஜ் சார் பிரச்சனை இல்ல சார், நான் சொல்ல வரேன். ஒரு 5 நிமிஷம் சொல்லி முடிச்சிடுறேன். நான் காரணம் சொல்றேன். சரி சரி, பிரச்சனை இல்லைங்க. நான் அவங்க சொன்ன கடிதத்துக்கான பதில நான் சொல்லிடுறேன். நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது சாதி இல்ல சமூக நீதினு சொல்ற நீங்க அங்க சந்திரகுமார் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர், யாருக்கு சீட்டு கொடுத்தால் வெற்றி பெற முடியும், சாதி பார்த்து நீங்க சீட்டு கொடுத்துருக்கீங்க. அதான் சொல்றேன். பெரியார் மண்ணில் சாதி பார்த்து நீங்க சீட்டு கொடுத்துருக்கீங்க. உங்க கட்சிக்கார சீட் தரல. திமுகவை சார்ந்த பல ஆண்டு காலம் உழைத்துக் கொண்டிருக்கின்ற செந்தில்குமார் போன்றவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சீட்டு கொடுக்கல. ஆனா சந்திரகுமார் எங்க வந்தாரு? ஏன் வந்தாரு? இது ஒன்று முரண்பாடு. 2வது முரண்பாடு, இப்போ ஒரு 1000 ரூபாய் கொடுத்தோம், எங்கள் திட்டங்கள் பிரமாதமானதுன்னு சொல்லி பல திட்டங்களை போட்டிருக்காரு. ஆனால் பல ஆண்டு காலமாக அங்கே அந்த சாயக்கழிவு பிரச்சனை இருக்கிறது, தோல் பதனிடும் தொழில் பிரச்சனை இருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழகத்திலேயே அதிக அளவில் கேன்சர், தோல் கேன்சர்னால பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டம்னா ஈரோடு மாவட்டம். அது குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? ஏதாவது பேசினாங்களா? அதை விட அங்கே இருக்கிற அந்த வாய்க்கால், கலைஞராயர் வாய்க்காலில் கழிவுகள் கலந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி ஏதேனும் அறிக்கை, அதை சீரமைக்க ஏதாவது வழி செய்யப்பட்டிருக்கிறதா? அல்லது கொடுத்த தேர்தல் வாக்குறுதி குறித்து, அது ஈரோடு மாவட்டம் மஞ்சள் மாவட்டம், இது வரைக்கும் 3 ஆண்டு 4 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்காங்க, இடைத்தேர்தலில் சந்திச்சுட்டாங்க, ஏதாவது நிறைவேற்றினாங்களா? நிச்சயமா இல்லை. வழக்கம் போல வனம் பாட்டில் பிரியாணி இந்த கான்செப்டில் இந்த முறை தேர்தலில் வெற்றியோடலாம் என்று இருந்த பொழுது, உள்ளே இறங்கிய பொழுது, கடந்த முறை கண்ட அந்த பட்டி ஃபார்முலாவை பார்த்து எல்லா கட்சியிலும் அதிர்ச்சி. இதில் பயமெல்லாம் கிடையாது. திமுகவுக்கு அவமானம் சொல்ல வரேன். ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கும் 300 ரூபா கொடுத்து டெய்லி 100 பேரை, ஒரு வார்டுக்கு 100 பேரை கூட்டிகிட்டு போய் ஓட்டு கேட்க வைக்கிறாங்க.
2 மணி நேரம் ஓட்டு கேட்டு வீட்டுக்கு போனால் 300 ரூபா பணம். நீங்கள் நல்ல ஆட்சி கொடுத்துருந்தா நீங்கள் தேர்தலுக்கே அங்கே பிரச்சாரத்துக்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் தானாக வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கணும். இப்போ புலம்ப வேண்டிய அவசியம் என்ன? ஏன் புலம்புறாங்க அப்படின்னா, முதலமைச்சருக்கே ஒரு உள்ளுக்குள்ள மனசில் ஒரு குறுகுறுன்னு இருக்குது. அடடா, எதிர்கட்சியிலே வரமாட்டேங்க, நம்ம கூட வரமாட்டேங்கிறாங்களே, இது நமக்கு அவமானம் இல்லையா, அப்படி தான் பார்க்குறாங்க. அதனால தான் இந்த கடிதம் அதில் எழுதியிருக்கிற விஷயமே அப்படி தான் இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக பரநாயகத்தின் மூலம் ஜனநாயகத்தை உடைச்சு தூளாக்குறாங்க. அது விக்கிரவாண்டியில் அத்தனை அமைச்சர்கள் களமிறங்கினாங்க. இங்கேயும் 12 அமைச்சருக்கு மேல இந்த பொறுப்புல போட்டிருக்காங்க. சார் அவங்க ஒரே ஒரு நிம்மதி அவங்க வந்து ஆளுங்கட்சியா இருந்தாலும் நீங்க குறிப்பிடுறது போல வந்து அதிருப்திகள் எது இருந்தாலும் களத்துக்கு வந்துட்டாங்க. நீங்க வராமையில பேசிட்டு இருக்கிறீங்க. சார் தான் சொல்றேன், களத்துக்கு வரணும்னா எந்த மாதிரி ஆளோட மோதல் இருக்குல்ல சார். நீங்க களத்துல இன்னும் 1 ஆண்டு காலம் இடைத்தேர்தல் இன்னைக்கு வந்திருக்கு. 1 ஆண்டு காலம் பதவி இருக்கிறது. அந்த பதவி இருக்கிற ஒரு ஆண்டு காலத்துக்கு எப்படியான ஒரு ஜனநாயகத்தை முறைகேட்டை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் எதிர்க்கட்சியிலிருந்து எப்படி சார் வருவாங்க அவங்க? இதே திமுக பேசுறாங்க வீரமா. இதே திமுக சென்னையில் டெபாசிட் இழந்தது. அது கடந்த முறை நடந்த விஷயம். அது அதனால அது பெருமையா இடைத்தேர்தல் நாங்கள் வெற்றி பெற்றோம்லாம் சொல்ல முடியாது. சரி, அந்த நான் முதல்ல கேட்ட கேள்விக்கு வாங்க. சில உதிரிகளை தூண்டி விட்டு மறைமுக யுத்தம் நடத்தது பாஜக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதை வந்து சீமானை தான் குறிப்பிடுறாரு அப்படிங்கிறது பரந்தாமன் கூட சொன்னாரு. அதுக்கு வாங்க அந்த பதிலுக்கு. உங்களோட பினாமியா சீமான அப்ப களமிறக்கி விட்டுருக்கீங்களா? சீமான் பேசியதாகட்டும் இல்லைங்க, அதாங்க, யாராவது உண்மை குறித்து பேசினா, இந்தியாவுடைய தமிழ்நாட்டின் மண் குறித்து பேசினா, பாரம்பரியம் குறித்து பேசினா, கலாச்சாரம் குறித்து பேசினா அவங்க சங்கி ஆயிடுவாங்க. அவங்க வந்து பிஜேபி ஊதுகுழல் ஆயிடுவாங்க. அவர் என்ன புதுசா பேசிட்டார்? நாங்க ஒன்றும் புதுசா பேசல. பெரியாரை கேளுங்கள் என்று முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் என்ன சொல்லி இருந்தாரோ அதை சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க கொடுத்தது தான், நீங்க எழுதி கொடுத்தது தான், உங்களுடைய முரசொலியில் வந்தது தான். அதை எடுத்து எங்க தலைவர் பேசினார். ஓட்டுக்காக எதையும் செய்வார்கள் திமுக காரன் கழகக்காரன் பெரியார் சொன்னதை சொன்னார். பள்ளி பறையினெல்லாம் இன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சதுனால வேலை வாய்ப்பு இல்லைன்னு பெரியார் சொன்னதை கருணாநிதி அவர்கள் முரசொலியில் போட்டதை திரும்பி சொன்னாங்க. பெண்கள் குறித்து எப்படி சொன்னாரு, தமிழ் குறித்து எப்படி பேசினாரு. நாகராஜன் சார் ஒரே ஒரு குறுக்கிடுறாரு, பரந்தாமன் ஒரே ஒரு விஷயத்தை குறுக்கிடுறாரு. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க பேசுறதுல நான் குறுக்கிடுறேன், கொஞ்சம் பொறுத்துங்க தயவு செய்து. ஏன்னா நீங்க தொடர்ந்து உங்களுடைய முதற்கட்ட கருத்தை சொன்னா பரவாயில்ல, ஆனா அவதூறு கருத்துக்களை பேசிட்டு இருக்கீங்க. தந்தை பெரியாரை பற்றி அவதூறா சீமான் பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னா அது வந்து திங்க் டேங்க்கு குருமூர்த்தியிலேருந்து உங்ககிட்ட இருந்து வந்ததுன்றது ஊடகங்களில் பத்திரிகைகளில் வரதை நீங்கள் வெளிப்படி காட்டுறீங்க. நான் என்ன கேட்குறேன், ஆதாரத்தோடு பேசணும். எங்கள் தலைவர் கலைஞர் வந்து இதை குறிப்பிட்டிருக்கிறாரு, எப்போ முரசொலியில் வந்தாருன்றது டிவியில் உட்காந்து பேசுகிறதா இருந்தால் எடுத்து வச்சு காட்டிட்டு பேசணும். சும்மா வாய்க்கு வந்தது வடை சுடுற கதெல்லாம் இங்கே வச்சுக்கூடாது காற்றுல. நீங்கள் வந்து பொதுக்கூட்டம் போட்டு பேசிங்க அதெல்லாம். ஆனால் ஒரு தொலைக்காட்சியில் பொதுமக்களுக்கு நாம் வந்து விவாதம் பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து டேட்டாவோட சொல்லுங்கள், ஆதாரத்தோடு சொல்லுங்கள், எடுத்து பொது வெளியில் டிவியில் உங்கள் அந்த கேமரா முன்னாடி காட்டுங்க, ரெஃபரன்ஸ் கொடுங்க. சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. கேண்டிடேட்டை போட்டிங்களா போடலையான்றதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் சார். பரந்தாமன் சார், நீங்கள் கேட்ட கேள்வி நான் பொறுமையாக கேட்டேன், நான் பதில் சொல்கிறேனுங்க. பரட்சி புரட்சி எல்லாம் ஜாக்கெட் போட ஆரம்பிச்சிட்டா, அதனால் துணி விலை ஏறி போச்சு அப்படின்னு 1962 முரசொலியில் கார்ட்டூன் போட்டு வெளியிட்டது முரசொலிங்க. நான் அதுக்கு ஆதாரம் முழுசாக வச்சிருக்கேன். என்னுடைய சமூக வலைதளங்களை ஏற்கனவே நான் என்னுடைய ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன் சார். நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், என்னோட ஃபேஸ்புக்லேயே போட்டிருக்கேன். போன பாஜகக்காரங்க ஃபேஸ்புக்கில் போடுறதெல்லாம் ஃபேக் சார். பாஜகக்காரங்க ஃபேஸ்புக்ல போடுறதெல்லாம் ஃபேக்னு பொதுமக்கள் எடுத்து இவங்க கிட்ட கருத்தே கிடையாது சார். கேண்டிடேட்டும் கிடையாது, கருத்தும் கிடையாது, இப்படி தான் பேசுவாங்க. நீங்க பேசிட்டு இது ஆதாரத்தோட தான் பேசுறேன் சார். நான் திரும்ப சொல்றேன், நான் ஒரு செய்தி தொடர்பாளர், ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் பிஜேபி. ஆதாரம் இல்லாமல் நான் பேச மாட்டேன் சார். ஐ ரிப்பீட், ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டேன். தவறு இருந்தால் நீங்கள் என் மேலே வழக்கு தொடரலாம், நான் ஏற்றுக்கிறேன். என்ன கருணாநிதி அவர்கள் சொன்னாரோ பெரியார் குறித்து, அதைத்தான் சீமானும் பேசுறான், அதைத்தான் எங்களுடைய மாநிலத்தில் அண்ணாமலை அவர்களும் பேசுறாங்க. ஓகே, அதுக்குதான் ஆதாரம் கேக்குறாங்க. அதுக்குதான் ஆதாரம் இருக்கான்னு சொல்லிட்டு சீமான் சொன்ன நாள்ல இருந்து எல்லாரும் எந்த ஆதாரத்தையும் காட்டல, அண்ணாமலை எந்த ஆதாரத்தையும் காட்டலையே சார். நான் இப்ப பேசின விஷயத்தை என்னோட முகநூல்ல முரசொலி புத்தகத்திலிருந்து எடுத்து முகநூல்லையே போட்டிருக்கேன். என்னுடைய மொபைல் போன்லயே நான் வச்சிருக்கேன் சார். உங்களுக்கு வேணா நான் ஷேர் பண்ணி சொல்றேன்.
ஆமா, ஓகே ஓகே. அதனால இது வந்து நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஏற்கனவே பெரியார்களால் பேசப்பட்ட விஷயங்கள் தான். இன்னும் பெரியார் நிறைய பேசியிருக்காரு. அதெல்லாம் நீங்க தயவுசெய்து படிச்சு பாருங்க. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சொன்னது காரணம் என்னங்கிறது தமிழ் குறித்து பேசுறது திருமாவளவன் காரணம் சொன்னாரு. நீங்க தான் பெரியார் குறித்து சீமான் குறித்து பேசுனீங்க சார். நீங்க தான் ஆரம்பிச்சீங்க, நான் ஆரம்பிக்கல. பரந்தாமன் சார், மரியாதைக்குரிய பரந்தாமன் அவர்களே, நீங்க தான் பெரியார் குறித்து சீமான் பேசுறதா சொன்னீங்க. அதனால அதுக்கு பதில் சொன்னாங்க. ரெண்டாவது சொன்னீங்க 1000 ரூபாய் கொடுத்தது பெருமை, ஆழ்குழாய் கிணறு போட்டதெல்லாம் பெருமைன்னு சொல்றாரு. காவிரி ஆற்றில் எதுக்குங்க காவிரி ஓரத்தில் எதுக்குங்க ஆழ்குழாய் கிணறு? அந்த அளவுக்கு நீர்நிலையை மிக மோசப்படுத்தி இருக்கிறது திமுக அரசு. இன்னும் சொல்ல போனா நீங்க வந்து ஒரே ஒரு செகண்ட் நாகராஜ் சார் ஒண்ணே ஒண்ணு சார். இப்ப நான் வந்து இத கேட்கல, அங்க திமுக என்ன செஞ்சிச்சா செய்யலையான்னு கேட்கல. பாஜக ஏன் அங்க நிறுத்தல? பாஜக நேரடியா நிக்காம இது போன்ற உதிரிகளை வந்து களமிறக்கி விட்டுருக்காங்கிறது தான் அவங்களோட குற்றச்சாட்டு. ஏன் பாஜக நிக்கலங்கிறதுக்கு வாங்க சார். ஒரு சீமான் அவர்களை நீங்க உதிரிகள்னு சொல்றதே முதல் தவறு சார், ஜனநாயக ரீதியான தவறு சார். அவர் ஏன்னா அவர் தொடர்ச்சியா தனிச்சு நின்று திமுக மாதிரி 13 கட்சி கூட்டணி போட்டு நிக்கல, தைரியமா தனிச்சு நின்று அவர் மக்கள்கிட்ட வாக்கு கேட்டிருக்காரு. கடந்த முறை கணிசமான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்காரு. இன்னைக்கு பாஜக தயங்கினாலும் கூட, அதிமுக பிரதான எதிர்க்கட்சி தயங்கினாலும் கூட இல்ல சார், அப்படி இல்ல சார். உண்மை பேசணும் சார், உண்மை சொல்லணும் சார். ஜனநாயகத்தில் நிக்கிறப்ப அவரை நீங்க உதிரின்னு சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்காக சொல்றேன். அவர் உதிரி அல்ல, அவர் உண்மையிலேயே அவர் போராடுறார். அவர் கொள்கை மாறுபடலாம், மாறி பேசலாம், அதெல்லாம் வேற விஷயம். பட் களத்தில் இருக்கார் ஒன்று. ரெண்டாவது, அவருடைய கொள்கையை சொல்லி தெளிவா திராவிட முன்னேற்ற கழகம் குறித்து தெளிவா பேசுறாரு. அவர் பேசுற பேச்சு மக்களை போய் சேர்கிறது. இன்னைக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதுவதற்கு காரணம் என்னன்னா, முக்கியமா அவருடைய பிரச்சாரம் மக்களை சென்று அடைகிறது. அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு பக்கத்துக்கு 3 பக்கத்துக்கு கடிதம் எழுதுறார். நாங்க தூண்டி விட்டோன்னு சொல்றாரு. எந்த வகையிலையும் நாங்க அது செய்யலங்க. மக்கள் ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மக்களுக்கு எல்லாமே தெரியும். இன்னைக்கு இன்னொரு விஷயம் சொல்றேங்க. இன்னைக்கும் ஈரோடு மாவட்டத்தில் இன்னைக்கு குழந்தை பிறப்பு ரொம்ப குறைவா இருக்கு. இன்ஃபர்டிலிட்டி அதிகமா இருக்கு. காரணம் என்ன? தண்ணீர். அது குறித்து அரசியலை மட்டுமே முன்வைத்து செல்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம், நான் வந்துடுறேன் சொல்லிடுறேன், செல்கிறது முன்னேற்ற கழகம். ஆனா நாங்க என்ன செய்யறோம்? இந்த தேர்தலில் ஏன் நிக்கல நீங்க கேட்டீங்க, பாரதிய ஜனதா கட்சி கேட்டீங்க. ஒன்று, எங்களுக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும் வாக்கு வங்கியை மட்டும், வாக்கை காமிக்கிறது மட்டும் அடிப்படையாக கொண்டு நாங்கள் தேர்தலில் போட்டியிடுறது இல்லை. தேவை என்றால், எங்களோட தேவை என்றால் கட்சி என்ன முடிவு எடுக்கிறதோ, ஒரு தனிப்பட்ட குடும்பம் எடுக்கின்ற கூட்டம் அல்ல, முடிவல்ல எங்கள் கட்சியோனது. எங்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக ரீதியாக அமர்ந்து பேசுவோம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு, இந்த தேர்தலால் என்ன பயன், மக்களுக்கு பயன் இருக்கிறதா, இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பயனா, பாஜகவுக்கு பயனா, யாருக்கு பயன் பார்க்குறப்போ இந்த தேர்தல் வெட்டி வேலை என்பதாகத்தான் திமுக வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறாங்க. இது வந்து திமுகவே ஒரு கௌரவத்தோடு நடந்து கொள்ளவில்லை. இப்பவே 12 அமைச்சர்களை வந்து அவங்க வந்து பொறுப்பாளராக போட்டாங்க. அப்ப எப்படி அந்த ஒரு தேர்தல் நடத்த முடியும்? நியாயம் இருக்கும். இதையெல்லாம் முன்னிறுத்தி தான் பாஜக இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கிறது. ரைட், வரேன் காரை செல்வராஜ் சார். இந்த தேர்தல் நியாயமாக நடக்காது, நிறைய பேர் அதாவது ஆளுங்கட்சி களமிறக்கி விட்டுருக்கு, அதனால் நாங்கள் புறக்கணித்தோம் அப்படிங்கிறது ஒன்று அவர் சொல்கிறது, நாகராஜ் சொல்கிறது. இன்னொன்று, இந்த தேர்தலால் வந்து எதுவும் நடக்க போகிறதில்ல, எந்த நல்லது நடக்க போகிறதில்ல, இது திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்கும், இதெல்லாம் யோசிச்சு தான் நாங்கள் இப்படியான ஒரு முடிவை எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? அப்போ இந்தியாவிலேயே 13 துறைகளில் தமிழகம் முதன்மை மாநிலம் என்று ஒன்றிய அரசாங்கத்தின் மூலமாக வந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் 13 துறைகளில் முதன்மை மாநிலம். இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் கொடுத்திருக்கிற தகவலின்படி ஒரு செய்தியை பதிவு பண்ணிடுறேன். ஒன்றிய கொடுத்திருக்கிறது இல்லம் தேடி கல்வி என்பதும் இன்னொரு துறை வந்து மிகச்சிறப்பாக இங்கே செயல்படுகிறது என்று ஒன்றிய அரசாங்கம் ஆய்வறிக்கை இன்றைய சமர்த்திருக்கிறதை எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக திராவிட மாடல் ஆட்சியினுடைய மக்கள் நலத்திட்டங்கள் மக்களை போய் சென்றடைந்திருக்கிறது என்கிற பயம்தான் அவங்களுக்கு. இப்போ அவர் நாகராஜன்னா என்ன குழப்பத்தில் இருக்காருன்னு தெரியல. அவங்க தலைமை இருக்கிற குழப்பத்தோட இவர் ரொம்ப குழப்பமாக இருக்கார். திருமங்கலம் ஃபார்முலான்னார். ஒரு தேர்தலில் வந்து நிற்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும் செய்தி? அரசாங்கத்தின் மீது குற்றம் குறைய வைக்க வேண்டிய செய்திகள் வேணும். நீங்கள் இதில் இப்போ இந்த நிகழ்ச்சியில் திருமங்கலம் ஃபார்முலான்னு வச்சிங்க, ரெண்டாவது தேமுதிக உடைச்சிங்க, சந்திரகுமார் ஜாதி கட்சி சமுதாயத்தில் நிற்க வச்சுருக்கீங்க. நீங்கள் செந்தில்குமாருக்கு தானே நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க. ரெண்டாவது சாயக்கழிவு, காளிங்கராயன் வாய்க்காலில் ஒரே சாயக்கழிவுன்னீங்க, மஞ்சள் விளைச்சல் கம்மியாயிடுச்சு. இதுதானே தேர்தலில் நீங்கள் வைக்க வேண்டிய செய்திகள்.
இதை தானே நீங்கள் அந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் மக்கள்கிட்ட வச்சு நீங்கள் தேர்தலில் நிற்கணும். அந்த தேர்தலில் நிற்கும் போது நின்றுட்டு இதெல்லாம் எடுத்து வைக்கிறதை விட்டுட்டு இங்கே விவாதத்தில் வந்து இதெல்லாம் வரிசைப்படுத்தி பேசுவது என்பது பொழுது போகாமல் இருக்கிறவங்க கேட்கலாமே தவிர கொஞ்சம் விஷயம் இருக்கிறவங்க யாரும் கேட்டுக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, இதில் முக்கியமாக ஒரே ஒரு செய்தி, நான் ரொம்ப விரிவாக போகலை, எங்கேயோ போய் கடைசியாக அந்த பெரியார் பற்றி சொல்லுகிற பொழுது ஒரே வரியில் நான் பதில் சொல்கிறேன். நீங்கள் சொன்னதையெல்லாம் பெரியார் சொன்னார் என்றால் ஆமாம் சொன்னார், ஆமாம் சொன்னார். ஏன் சொன்னார் அப்படிங்கிற கேள்விக்குத்தான் உங்களுக்கு விடை தெரியலையே தவிர ஏன் எங்களுக்கு அதை சொன்னார் என்கிற விடை எங்களுக்கு தெரியும். அறிந்திராத நீங்கள் அது ஏன் சொன்னார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே தவிர சும்மா பொத்தாம் பொதுவாக வந்து செய்திகளை சீமான் பேசுகிற மாதிரி தயவுசெய்து நாகராஜன் போன்றவர்கள் அறிவு சார்ந்து சிந்திக்கக்கூடிய அண்ணன் நாகராஜ் பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது. இன்னொரு விஷயத்த சொன்னார். அதாவது சீமான் பேச்சுற பேச்சு அப்படிங்கிறது வந்து ஈரோடு கிழக்கில் போய் மக்கள்கிட்ட பெருவாரியாக சேர்ந்துகிட்டு இருக்குது. அதை பார்த்து பயந்து தான் முதலமைச்சர் இப்படி டீட்டெயிலாக ஒரு கடிதத்தை எழுதியிருக்காரு. இல்லை, அது வந்து நம்ம பேசுகிற பேச்சு என்பது எல்லாரும் பேசுகிறதும் கேட்கும். நீங்கள் சாதாரணமாக ஒரு நடிகரை கொண்டே வச்சாலும் பேசுகிறத மக்கள் கூடுவாங்க, கேட்பாங்க. அது எந்த அளவுக்கு அதை உள் வாங்கிக்கிறாங்கிறதால வித்தியாசம் இருக்குது. நீங்கள் எல்லாரும் பேசுகிறாங்க, எல்லாரும் பேசுகிறதையும் கேட்குறோம். ஆனால் அது எந்த அளவுக்கு அது என் மனதை சென்றடைகிறது என்கிறதுல வித்தியாசம் இருக்கு இல்லையா? மக்கள் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் அந்த ஆட்சியினால் பயன்பெற்று இருக்கிறார்கள். அந்த பயனை பற்றி மக்கள் யோசிப்பார்களா? மைக்கை பிடிச்சிக்கிட்டு வாடா போடா அவனே இவனேன்னு பேசிட்டு போகிற ஒரு தலைவர், ஒரு தகுதியற்ற தலைவனை பற்றி நான் சீமானை பற்றி நான் இங்கே பேசுகிறதுக்கு நான் தயாராக இல்லை. ரெண்டாவது, முக்கியமாக இன்னொரு குறிப்பாக ஒரு செய்தியை சொன்னார். ஈரோட்டில் குழந்தை பிறப்பு சதவிகிதம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஃபெர்டிலிட்டி ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொன்னார். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது தகவல் இருந்துச்சுன்னா அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொடுங்க. நானே வந்து சுகாதார அமைச்சர்கிட்ட நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, கொண்டு போய் கொடுத்து அதை கவனிக்க சொல்லுவோம். உங்களுக்கு தகவலுக்காக சொல்கிறேன், இந்தியாவிலேயே 90% குழந்தை பிறப்பு என்பது அரசு மருத்துவமனைகள் தான் என்கிற ஒரே நிலை தமிழ்நாட்டில் மட்டும்தான். 83% தாய் சேய் நலத்தை கவனிக்கிற ஒரே மாநிலம் இது. ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஆய்வறிக்கை 83% தமிழ்நாடு தான். இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலமும் இதற்கு கிட்டக்க வந்து நிற்க முடியாது என்கிற சுகாதார கட்டமைப்பை இன்றைக்கு வலிமையோடு கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ சுகாதாரத்தை பற்றிலாம் நீங்க பேசாதீங்க, தகவல் இருந்தா சொல்லுங்க. ரெண்டாவது, இவங்க இதுக்காக தான் பண்றாங்க, அதுக்காக பண்றாங்க, ஆளுங்கட்சி அதிகாரத்தை பயன்படுத்துகிறீங்க. நிதிநிலை அறிக்கையில என்ன பண்ணீங்க? நிதிநிலை அறிக்கையில் ஒரு ஒன்றிய அரசாங்கத்திற்கான நிதிநிலையா இல்ல அடுத்து தேர்தல் வருகிற மாநிலங்களுக்காக நிதிநிலை அறிக்கையா? அதுல இன்னொரு நிதிநிலை அறிக்கையை படிக்க வந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அணிந்திருந்தது பீகார்ல தயார் பண்ணக்கூடிய அந்த காட்டன் சேலை. பீகார் மக்களை கவர்றாங்களாம், புடவை கட்டியும் கவருவாங்களா, திட்டங்களை கொடுத்தும் கவருவாங்களா. ஆனால் ஈரோடு கிழக்கு தேர்தலில் ஆளும் கட்சி அதிகாரம் பண்ணது, 20 அமைச்சர்கள் போயிருக்காங்க, போவாங்க. நீங்க போய் உங்க ஒன்றிய இணையமைச்சர் முருகனை கூட்டுவாங்க, அமித்ஷாஜி வர்றார் கூட்டுவாங்க, மகாராஷ்டிராவில் மற்ற மாநிலங்களில் போய் பேசக்கூடிய உங்க பிரதமர் அமைச்சர் நரேந்திர மோடி ஐயாவை கூட்டுவாங்க, RSS தலைவர் மோகன் பகவத்தை கூட்டுவாங்க. எங்க தமிழ் தேசியம் பேசியவர்களெல்லாம் இன்றைக்கு சங்கிகளாக மாறி போயிருக்கிறத பார்த்துருக்கிறோம். தமிழ் தேசியம் என்பது ஒரு உன்னதமான சொல், அந்த தமிழ் தேசியம் பேசப்பட வேண்டும். ஆனால் தமிழகத்திலே கடந்த 10 ஆண்டுகளில் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருப்பது, நாங்கள் ஆரம்பம் முதல் சொல்லிக் கொண்டிருப்பது, தமிழ் தேசியம் பேசுவரெல்லாம் உண்மையான தமிழ் தேசியவாதிகள் இல்லை, இறுதியில் சங்கிகளாக மாறி போனார்கள். அதை நான் சொல்லல, நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறிய ஒருங்கிணைப்பாளர், மாநில ஒருங்கிணைப்பாளர், அவர் சங்கி ஆயிட்டாரு, சங்கிய நண்பர் ஆயிட்டாரு. அவர் அதிகமாக சந்திப்பது குருமூர்த்தி ஜிய, கோபால் ஜிய, அண்ணாமலை ஜிய, நரேந்திர மோடி ஜிய, அமித்ஷா ஜிய, அவர் எல்லாம் ஜீக்களையாக சந்தித்துக் கொள்ளுகிற தமிழ் தேசமாக கடைசியில் இருந்து வற்பது என்பதுதான் இன்றைக்கு தமிழகத்தில் தமிழ் தேசியம் பேசுபவர்கள். அந்த சீமானுக்கு நீங்க கொள்கை பரப்பு செயலாளரா பேசுறதுல எந்த தவறும் இல்லை. ஏன்னா அவருக்காக நீங்க தான் பேசணும், உங்களுக்காக தானே அவர் உழைச்சிக்கிட்டு இருக்காரு, அதனால எந்த தவறும் இல்லை. இரண்டாவது முக்கியமான ஒரு செய்தியை நான் சொல்லிடுறேன். இவங்க ஏன் தேர்தலில் நிக்கலைங்கிறதுக்கு நமக்கு குறிப்பு வேணும் இல்லைங்க. அதிமுக கூட யார் கூட்டணி சேருவா?
ஒரு நிலையற்ற ஒரு இயக்கமாக இருக்கிறது இன்னைக்கு. சரி. தேர்தல் அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி சேருமா சேராதா ஒரு அவநம்பிக்கை. மூன்றாவது வேற என்ன வழி இருக்குன்னு எல்லா கட்சியும் தேடி பார்த்தா பாமக, தேமுதிக இருக்கிற எல்லா கட்சிகளும் பாஜக உட்பட யார் சேர்றதுன்னு தெரியல. தாவேக விஜய்னு ஒருத்தர் வந்துட்டாரு, அவரு கூட இப்ப கூட்டணி சேர முடியுமாங்கிற பயம் வந்துருச்சு உங்களுக்கு. மக்களின் மனநிலை என்னங்கிறத நீங்க என்ன புரிஞ்சுக்கல. அதை புரிஞ்சுக்கிற இடத்துக்கு நீங்க என்ன வரல. ஒன்றிய அரசாங்கத்தின் மீது தமிழக மக்கள் எவ்வளவு கோபமாக இருக்கிறார்கள் என்பது ஒட்டுமொத்தமாக எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் தெரிந்திருக்கிறது. அது உங்களுக்கும் தெரிந்திருக்கிற பயத்தினால தான் தமிழக தேர்தல் களத்திலிருந்து, இடைத்தேர்தல் களத்திலிருந்து நீங்க வெளியில நிக்கிறீங்கன்னு சொல்றதுல என்ன தவறாக இருக்க முடியும்? தமிழ்நாட்டில் நம்பி கூட்டணி உதிரி கட்சிகள் சொல்றதா வருவான். அதனால உங்களுக்கான நம்பிக்கை இழந்து நிற்கிறது பாஜக உட்பட எதிர்கட்சிகள். அந்த நம்பிக்கையோடு கூட உங்களால் இந்த விவாதத்தில் பேச முடியாதது என்பது அறிவு சார்ந்து பேசக்கூடிய அண்ணன் நாகராஜ் அவர்களுக்கான தடுமாற்றம். ராமகிருஷ்ணன் சார், பொதுமக்களை சந்திக்கக்கூடிய வலிமை இல்லாததுனால தான் அதிமுகவும் பாஜகவும் இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவரோட கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காரு. உங்களோட பார்வை என்ன சார் இதுல? அதாவது இடைத்தேர்தல்கள் வந்து நம்ம கடந்த ஒரு 40 ஈவன் நீங்கள் 65லேருந்து எடுத்துட்டா கூட பெரும்பாலும் ஆளுங்கட்சிகள் தான், யாரெல்லாம் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஜெயிச்சிருக்காங்க. அதனால் அந்த இடைத்தேர்தலே என்னை பொறுத்தவரையிலையும் நடத்தணுமாங்கிறதே என்னுடைய இது. ஆளுங்கட்சிக்கே கொடுத்துடலாம் ஃபஸ்ட்டு, நீங்கள் எந்த இதுவாக இருந்தாலும். ஏன்னா அது விரயம். இப்போது இது வந்து இது வந்து இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, எல்லா கட்சியும் ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள் எல்லாருமே 65லேருந்து கூட நான் சொல்ல வருது. ஓகே, இது என்னுடைய அடிப்படையான பார்வை இடைத்தேர்தல்களை பற்றி. பட் இப்போது ஆனால் நீங்கள் இடைத்தேர்தல்கள் வந்து இப்போ நீங்கள் அஇஅதிமுக எடுத்துட்டிங்கன்னா 73ல் வந்து திண்டுக்கல் இடைத்தேர்தல் வந்த பொழுது அதனால் ஒன்றும் பெரிய மாற்றம் வந்து விடாதுன்னு இருந்தாலும் கூட அது வந்து அவருடைய கட்சியை, எம்ஜிஆர் அவருடைய கட்சியை பலத்தை சோதிக்கின்ற ஒரு இதுவாக பார்த்தாரு. அதில் அவர் போட்டிட்டார். என்னை பொறுத்தவரையும் நீங்கள் இடைத்தேர்தல் ஒன்று நடைபெறும் பொழுது அந்த கட்சிகள் வந்து, அரசியல் கட்சிகள் வந்து போட்டிட்டு தான் ஆகணும். அதை வந்து இது புறக்கணிப்பது என்பது நீங்கள் வந்து இது இல்லை. இப்போது அதனால் அவங்களுக்கு ஏதாவது உங்களை மக்களை சந்திக்கிறது, அப்புறம் நம்ம செலவழிக்கணுமா, நீங்கள் லெஜிட்டிமேட், அதாவது உங்களுக்கு அனுமதிக்கப்படுகின்ற செலவையும் செய்ய வேண்டியிருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எதுக்குப்பா, என்ன இன்னும் ஒரு வருஷத்தில் தேர்தல் வந்து விடுகிறது அப்படிங்கிற குறிப்பிடுறாருல்ல. இது வந்து 2026 தேர்தலுக்கான முன்னோட்டமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாருல்ல. 200+ முன்னோட்டம். அதுதான் அதுதான் சொல்ல வரேன். அதுதான் அதற்கான வாய்ப்பை எடுத்துக்கலாம். இல்லை ஏன் வந்து அது எடுத்துக்கலாம். அதாவது நான் அதுதான் சொல்ல வரேன். இப்போ 2010 பென்னாகரமில் வந்து மார்ச் மாதம் தேர்தல் நடந்தது. எல்லாருக்கும் தெரியும் 2011 மறுபடியும் தேர்தல் வரப்போகுதுன்னு. பட் அப்போ ஏடிஎம்கே போட்டியிட்டாங்க, டெபாசிட் போச்சுங்கிறது இன்னொரு விஷயம். பட் போட்டியிட்டாங்க. ஜெயலலிதா வந்து 3 நாள் பிரச்சாரம் பண்ணாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அரசியல் கட்சிகள் என்பவர்கள் வந்து இந்த இடைத்தேர்தல்களை புறக்கணிப்பது என்பது சரியில்லை, ஆரோக்கியமானதில்லை. அப்படி வரும்பொழுது இப்போ முதலமைச்சருடைய அந்த விமர்சனம் வந்து அது நியாயமானதாக தான் நான் பார்க்குறேன். அதை வந்து நீங்கள் அவரை வந்து அதில் வந்து எனக்கு இது இல்லை, மாற்று கருத்து இல்லை. அதனால் உங்களுக்கு வந்து இடைத்தேர்தல்னால் நீங்கள் போட்டியிடணும். ஜெயிக்கிறோம் தோக்குறீங்கிறது இன்னொரு விஷயம். ஓகே, எல்லா தேர்தலையும் எல்லோரும் ஜெயிச்சிட முடியாது, எல்லோரும் ஜெயிக்கிறதும் இல்லை, இதுதான் சரித்திரம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இடைத்தேர்தல் வந்தால் போட்டியிடணும். அப்போ போட்டியிடவில்லை என்றால் இந்த சொல்கின்ற காரணங்கள்லாம் வந்து என்றைக்குமே இருக்கும். பணபலம், அதிகார பலம், இதெல்லாம் நீங்கள் எப்போ வேணால் சொல்லிக்கலாம். நீங்கள் தோற்று போட்டிங்கன்னா அதை கூட சொல்லலாம். ஓகே, பட் ஆனால் வந்து அதுக்காக நீங்கள் போட்டியிடாமல் இருக்க முடியுமா? போட்டிட்டு தான் ஆகணும். அதனால் அது வந்து நீங்கள் இந்த இடைத்தேர்தல்களை புறக்கணிக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய இது. அதில் தான் அந்த விமர்சனம் வந்து முதலமைச்சருடைய விமர்சனம் வந்து நியாயமானது தான் நான் கருதுகிறேன். இல்லை, இடைத்தேர்தல் வெற்றி அப்படிங்கிறதையே ஒரு பொது தேர்தலோட வந்து ஒப்பிடலாமா? அது கரெக்டாக வருமா, சரியாக வருமா? முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்காருல்ல, இது 2026க்கான ஒரு முன்னோட்டமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. முன்னோட்டம் அதாவது அது வந்து ஏன்னா இப்போ ஆளுங்கட்சிக்கு அந்த தேர்தலில் வெற்றி பெற்று விடுவோம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதனால் அவர் அந்த நம்பிக்கையை இன்னும் பலப்படுத்துகின்ற வகையில் அவருடைய பார்வை. ஆனால் நம்ம வந்து இடைத்தேர்தலையும் பொது தேர்தலையும் ஒன்றாக பார்க்க முடியுமான்னா அது நம்ம வந்து திட்டவட்டமாக சொல்லிட முடியாது. எல்லா சமயத்திலும் அப்படி இருக்காது. ஓகே, அது வந்து நீங்கள் பொது தேர்தல் வரும்பொழுது அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அதே தொகுதியில் மாறலாம்.
ஆனால் என்னன்னா அதாவது இது வந்து அந்த இப்போ திமுக கட்சி அந்த ஆளுங்கட்சியினுடைய தோழமை கட்சிகள் அந்த தொண்டர்களுக்கு அந்த தலைவர்களுக்கு இவர் ஒரு நம்பிக்கை ஊட்டுகின்ற விதத்தில் தான் இந்த வெற்றி அமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவர் சொல்கிறாரு. அந்த விதத்தில் அவருடைய கருத்து வந்து இதுதான், அது வந்து சரிதான், அதில் ஒன்றும் இது கிடையாது. ஆனால் நீங்கள் அது அப்படியே அமைஞ்சிருமானாங்கிறது நம்ம அந்த சமயத்தை பற்றி தான் சொல்ல முடியும். பட் இப்போ நீங்கள் என்ன அதனால் அது இது வந்து நீங்கள் போட்டியிட வேண்டியது தான் முக்கியமே தவிர அந்த வெற்றி தோல்வி என்கின்ற முடிவை பார்த்து நீங்கள் அதை நினச்சி தான் நீங்கள் இப்போ போட்டியிடாமல் போகிறீங்க. ஸோ இவருடைய இது வந்து ஒரு முன்னோட்டம் என்று அவர் கருதுகிறார். அது அவருடைய கருத்து. அது ஒரு அந்த கட்சியையும் அந்த தோழமை கட்சிகளையும் ஊக்கப்படுத்துவதற்காக அவர் சொல்கின்ற ஒரு கருத்து. அதை நம்ம அது அவருடைய உரிமை. அதனால் அதில் எனக்கு ஒன்றும் இது இல்லை. பட் ஆனால் நீங்கள் அதே அமைந்து விடுமாங்கிறது தான் அந்த பொது தேர்தலை வைத்து தான் சொல்ல முடியும். ரைட். பொங்கலூர் மணிகண்டனோட பார்வையை கேட்கணும். பொங்கலூர் மணிகண்டன் இப்போ வந்து ஆர்பி உதயகுமார் சொல்றாரு 234 தொகுதிகளிலும் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்காரு, தொண்டர்களை சந்திக்க போறாரு, 2026 நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆர்பி உதயகுமார் பேசியிருக்காரு. ஏன்னா இந்த ஆட்சி மேலே கடுமையான அதிருப்தி இருக்குது, அதனால் நாங்கள் ஆட்சியை பிடிக்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களோட கருத்தாக இருக்குது. அப்படி ஒரு அதிருப்தி இருந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த களத்தை, இந்த ஈரோடு கிழக்கு களத்தை வந்து ஒரு ட்ரையலாக முன்னோட்டமாக பார்த்துருக்கலாமே அதிமுக, ஏன் நிற்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. மக்களை சந்திக்க இன்னும் வலிமை இல்லை அதிமுகவுக்கு, அதனால தான் தேர்தலில் போட்டியிடலை அப்படின்னு சொல்லி முதலமைச்சரும் குறிப்பிட்டிருக்காரு. அது அப்படி எடுத்துக்கலாமா? திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலத்தில் தேர்தலை புறக்கணிச்சிருக்கிற இடைத்தேர்தலில் அப்போ இதே வார்த்தை பொருந்தும்னா இது பொருந்துங்க. அப்போ அன்றைக்கு திமுக வலிமையில் ஒத்துக்கிறீங்களா? அப்போது ஆர்கே நகரில் டெபாசிட் போச்சு. அதுக்கு முன்பான அம்மா நிற்கிற போது தேர்தலையே திமுக நிற்கலை, புதுக்கோட்டையில் தேர்தலில் நிற்கலை, கூட்டுறவு சங்க தேர்தலில் போட்டி இல்லை, உள்ளாட்சி தேர்தலில் புறக்கணிச்சுது. அப்போ அதிமுக கண்டு பயப்பட்டது திமுக ஒத்துக்கிறீங்களா? இல்லைங்க, ஒரு இடைத்தேர்தல் இப்போ 2010 ராமகிருஷ்ணன் சார் கூப்பிட்ட மாதிரி பெண்ணாகரத்தில் முன்னோட்டம் என்று சொல்லி தான் வெற்றியை கொண்டாடியது திமுக 2010. ஆனால் 2011 அந்த பெண்ணாகரத்திலும் திமுக தோற்று அதிமுக ஆட்சியை பிடிச்சிங்களா எப்படி? அப்போ முன்னோட்டம் எங்கே போச்சுங்க? அதுவல்ல, நீங்கள் உதிரிகள் வார்த்தையை ஐயா ஸ்டாலின் பயன்படுத்துகிறார். இப்போ அந்த உதிரிகளை கண்டு உதறல் திமுகவுக்கு ஏன் வருதுங்க? அதிமுக பிரதான கட்சியை போட்டி இல்லை, உதிரிகள் தான் நிற்குது. அப்போ தேர்தலுக்கு ஏன் நீங்கள் படம் தர்றீங்க? தைரியமாக நிற்க வந்தேனே சார். ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபா தர்றீங்க, அது போக 2 மணி நேரத்துக்கு 300 ரூபாய். அவர் தான் சொல்றாரு அந்த உதிரிகளை தூண்டி விட்டு மறைமுக யுத்தத்தை நடத்துறதே நீங்க தான், அதிமுகவும் பாஜகவும் தானே அவர் அதில் சொல்லிருக்காரு. சார் என்ன சார் திமுக என்ன சொல்லுங்க சார்? திமுக என்ன சொல்லுங்க? இல்லைங்க அதிமுக நியாயமா பணியாற்றுன்னு சொல்லுவாங்களா? திமுக அப்படிதான் சொல்லணும், அப்படிதான் சொல்லுங்க. திமுக வாயிலிருந்து அப்படி வார்த்தைகள் வருவதுதான் சரி. காலங்காலமாக பார்த்து வர்ற திமுக எப்போதுமே ஜனநாயகத்தை குளிதோண்டி புதைத்து, அண்ணாவின் கொள்கையை குளிதோண்டி புதைத்து தமிழ்நாட்டை நாசப்படுத்திய திமுக என்று சொன்னவா ஐயா வைகோ. அந்த வார்த்தை மாறிச்சுங்களா? ஒருபோதும் கிடையாதுங்க. அண்ணாவுடைய கொள்கையை குடிதோண்டி புதைத்த திமுக ஜனநாயகத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் ஈரோடு தேர்தலும் அழித்துவிடுறது உண்மைங்க. இந்த அழிவு பாதையிலிருந்து நாட்டை மீட்காவிட்டால் எதிர்கால தலைமுறையே அழிந்துவிடும். 2 ஆண்டுகளாக அடுத்த தேர்தலை பற்றி மட்டுமே பேசிக் கொடுக்க திமுகவுக்கு 26 மக்கள் பாடம் போட்டாவிட்டால் இந்த நாடு நிச்சயமாக குட்டிச்சவரா போகுங்க. அப்படிங்கிறது வந்து நீங்க வந்திருக்கலாம்ல, இவ்வளவு சொல்றீங்களா, களத்துக்கு வந்திருக்கலாம்லங்கிறத கேக்குறாங்க. ராஜா சார், நீங்க தயவுசெய்து ஒரு வார்த்தை திருப்பி சொல்லுங்க. ஒரு கடுமையான போட்டியா இருக்கும்ல கருணாநிதி வரல சார். இல்ல புதுக்கோட்டையில் ஏன் அந்த போட்டி தரல? ஆர்கேல ஏன் அந்த போட்டி தரல? ஏன் மறுத்தீங்க? அன்னைக்கு மட்டும் நீங்க ஜனநாயகம் மோசம் தெரிஞ்சுதா? இதே கருத்தை அன்றைக்கு திமுக சொல்லிச்சா இல்லைங்களா? அப்ப அதிமுக சொல்ல மட்டும் நீங்க பயந்துருச்சு, ஓடிடுச்சு, ஒளிஞ்சிச்சுன்னு பேசுறீங்கன்னு சொன்னா உங்களுடைய ஆணவ பேச்சு முடிஞ்சு போனதை பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் இப்ப பிரசன்ட்ல இருக்கிறத பத்தி நான் கேட்டுட்டு இருக்கிறேன். இப்ப ஏன் நிக்கலங்கறது நீங்க இல்ல அப்ப திமுக சார் நீங்க டைவர்ட் பண்ண சார். தயவுசெய்து சார் நீங்க முறை மாற்றி பேசுறீங்க. கடந்த காலத்தில் திமுக அச்சப்பட்டு அதிமுக கண்டு நடுங்கி பயந்து போச்சு ஒத்துக்குங்க. நான் ஒத்துக்கிறேன் சார், ஒத்துக்குங்க. அப்ப அன்றைக்கா திமுக பொருட்கள் சரியாமா அதிமுக பொருட்கள் தவறாம சார்? திமுக திருமங்கலம் மட்டுமல்ல, இந்தியாவே ஒரு காரி துப்பிய ஒரு தேர்தல் திருமங்கலம் தேர்தல். ஓட்டுக்கு பணம் கொடுத்து மட்டுமில்ல, மக்களை எவ்வளவு இங்கிருந்து நீ போன சார், நானும் போயிருந்தேன். கழுத்துக்கு செயின்லாம் காணாம போச்சு, எல்லாம் அடிச்சு உடைச்சு காலையில் உடைச்சு அவ்வளவு ஜனநாயகத்தை கேள்வி ஆகிய திமுக. நீங்க தயவு செஞ்சு நான் டிவி வாசகா சொல்லிங்க. உண்மையில் இந்த தேர்தல் நீங்க சென்னை பேசுறீங்க, நான் ஈரோடு பக்கம் தான் இருக்கிறேன். ஒவ்வொரு வாக்காளரும் எனக்கு தெரிஞ்சுங்க
அந்த பகுதி மக்கள் அறிந்து வந்த திமுக சேர்ந்த நண்பர்கள் அவர்களே சொன்ன செய்தி அது. ஓட்டுக்கு 1000 ரூபாய் பணம், 2 மணி நேரத்துக்கு வேலை செஞ்சா 300 ரூபாய் பணம். இது மறுப்பீங்களா நீங்க சார்? மனசாட்சியோடு சார், உண்மையில் இயற்கை மீது நம்பிக்கை இருந்தால் இயற்கை மீது ஆணையா சொல்லுங்க, பணமே தரலன்னு சொல்லி அப்புறம் பேசல. நீங்க காரை சேவராஜன் திமுகவில் நீங்க அதிமுக போய் பேசுறீங்க, திமுகவுடைய நடவடிக்கை நீங்க ஆதரிக்கிறீங்க. கடந்த காலத்தில் நீங்க பேசி பற்றி என்ன காரணம்? உங்கள் தோல்வி மிகுந்தா மறுபடியும் திமுகவை மாறி மதிமுக அழிந்து விட்ட பிறகு சரணாகி அடைந்து யாரை எழுத்து கட்சி ஆரம்பிச்சீங்களோ அங்கேயே மண்டிட்டு போகிற நிலைமை வந்து சரிங்களா? அந்த நிலையை உருவாக்குறது யார்? மறுபடியும் திமுக என்று சொல்லி வேற பக்கம் டைவர்ட் ஆகி போனா நாம அந்த ஈரோடு கிழக்குக்குள்ள வருவோம். அப்ப சார் டைவர்ட் நாமல் சார் டைவர்ட் நாமல் இல்ல. நீங்க தயவு புரிஞ்சுங்க. அதிமுக மீது இன்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் திரும்பி சொல்லுங்க, உங்களுக்கு வரும், திமுக வருங்க. நீங்க அதிமுக கோஷ்டி அது சொன்னாரு, அழகிரி கோஷ்டி, கனிமொழி கோஷ்டி, ஸ்டாலின் கோஷ்டி, எத்தனை கோஷ்டி இருந்ததுங்க? அழகிரி ஏன் கட்சி நீங்க கோஷ்டி இல்லையா? எங்க திமுக வைக்கப்படும் ஐயா கருணாநிதி அழுகலையா? என்ன சார் இது? பெருந்துறை தேர்தலில் தோற்று திமுக 3ஆம் போகலையா? ஆர்கே டெபாசிட் போகலையா? எங்க சார் திமுக வந்து திமுக 13 ஆண்டு காலம் வனவாசம் போச்சா இல்லையா? சரி, நான் கேக்குறேன். திமுக மிக முக்கியமான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கீங்க, பரதாமட்ட கேட்டுருவாங்க. பேசுறதுக்கு எந்த அருகதையும் இல்லைங்க. ரைட் 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 ரைட். திமுக எதிர்க்கட்சியா இருந்தபோது வந்த இடைத்தேர்தல்களில் எதையுமே போட்டியிடாம நீங்க தவிர்த்தீங்க. எத்தனை தேர்தல்னு சொல்லுங்க. அவர் தான் ஒரு பட்டியல் போடுறாரு. இல்ல பட்டியலில் பார்க்கணும். 2012 புதுக்கோட்டையில் ஒரு இடைத்தேர்தல் வந்து, அந்த புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருந்து ஒரு சாலை விபத்தில் இறந்து போயிட்டார். அப்புறம் கம்யூனிஸ்டே வந்து அதில் நிற்கலை. ரெண்டாவது வந்து தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே, எலெக்ஷன் கமிஷனோட நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே அம்மையார் ஜெயலலிதா கேண்டிடேட்டை அறிவிச்சிட்டாங்க. அந்த காரணத்தை சொல்லி நின்னது வந்து கலைஞர். ஏன் புறக்கணிக்கிறோன்ற காரணத்தை ஒரு அறிக்கையாகவே வெளியிட்டு புறக்கணிச்சிருக்கார். ஆனால் மன்மிகு எடப்பாடி பழனிசாமி என்ன காரணத்தை சொல்லி விலக்கை விட்டு அறிக்கை விட்டுருக்காரு? ஒன்றுமே கிடையாது. ரெண்டாவது பொங்கலூர் மணிகண்டன் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறார். தேர்தலுடைய விஷயத்தையே குட்டிச்சவராக்கினவங்க, திருமங்கலம் ஃபார்முலாவை கொண்டு வந்து இவங்க இது பண்ணி அதாவது இது மாதிரி ஒரு ஜனநாயகத்தையே வந்து கேலி கூத்தாக்கினாங்கன்ற மாதிரி பேசுகிறாரு. அண்ணன் மணிகண்டன் வந்து அதிமுகவில் எவ்வளோ காலமாக இருக்கிறாரு எனக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு வந்து சாத்தாங்குளம் இடைத்தேர்தலையும் கும்மிடிப்பூண்டி இடைத்தேர்தலையும் அதிமுக எப்படி கையாண்டதுன்னு அவருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. நான் சொல்லித்தரேன். லட்டில் மூக்குத்தி வச்சு கொடுத்து முதல்ல இடைத்தேர்தலுடைய ஃபார்முலாவை உருவாக்குனதே அம்மையார் ஜெயலலிதா தான், சாத்தாங்குளமும் கும்மிடிப்பூண்டிலையும். புரியுதுங்களா? அதுக்காக வந்து இது செஞ்சாங்க அதை செஞ்சாங்கன்னு சொல்ல வரல. நீங்கள் வந்து நொண்டி சாக்கு சொல்கிறீங்க. உங்களுக்கு திமுக மீது வந்து கருத்து முரண்பாடு இருக்குன்னா, ஆட்சியின் மீது உங்களுக்கு கலங்கங்கள் இருக்குதுன்னா நீங்கள் மக்கள் மன்றத்தில் வந்து நிற்கணுமே தவிர அதை விட்டுட்டு நீங்கள் வந்து வெறும் விவாதங்களில் வந்து கருத்துக்களை பேசுறதுனால வந்து தேர்தலில் நீங்கள் நிற்கிறதுக்கு உங்களுக்கு துணிவில்லைன்றது அர்த்தம். அது நீங்கள் இன்றைக்கி இவ்வளோ ஏறத்தாழ வந்து 50 உறுப்பினர்களுக்கு மேலே நீங்கள் சட்டமன்றத்தில் ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிற நீங்கள், இப்போது திமுக வந்து ஒரு 23 சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருந்து எதிர்க்கட்சியாக இருந்துச்சு, இல்லை வந்து ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எதிர்க்கட்சியாக இருந்துச்சு, நிற்கலைன்னா அதுக்கு தான் வேறு. ஆனால் நீங்கள் வந்து பலமான எதிர்க்கட்சியாக இருந்து நீங்கள் மாற்றட்டிக்கிறீங்களே, ஏன் நிற்க மாட்டேன்றீங்க? இப்போது இடைத்தேர்தல் வந்து ஒரு ஆண்டாக இருந்தான்னா அல்லது 10 மாதமாக இருந்தான்னா தேர்தல் தான். உங்களுக்கு அந்த ஒரு கான்கிரீட்டு சப்ஜெக்டே இல்லை இவங்க. ரெண்டாவது வந்து நம்ம நாகராஜன் அவர் பேசும்போது ஒன்று சொன்னார், சகோதரர் நாகராஜன், ஈரோடு கிழக்கு தேர்தலில் வந்து மஞ்சள் விவசாயம் இருக்குது, சாயப்பட்டறைகளுடைய பிரச்சனைகள் இருக்குது, காளிங்கராயன் கால்வாய் பிரச்சனை இருக்குன்றார். புற்றுநோய் அதிகமாக வருது, அது கரெக்ட் சொல்கிறாரு. டிசம்பர் 19 இந்த டிசம்பர் 19ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஆய்வு போகும்போது ஈரோடுக்கு போகிறாங்க. இந்த மஞ்சள் கிடங்குக்கும் மஞ்சள் தூள் உற்பத்திக்கான பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது, அதை ரிவ்யூ பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி வந்து தகவல் தொழில்நுட்ப பூங்காவை நாங்கள் அறிவித்தோம், அந்த கட்டுமான பணிகள் நடந்துட்டு இருக்குது, அதை போய் ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. காளிங்கராயல் கால்வாயினுடைய பணி கிட்டத்தட்ட முடிவடைஞ்சு ஒரு சில இடங்களில் லேண்ட் அக்வசேஷன் லேண்ட் டிஸ்பியூட் இருக்குது. அதை அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சரே அண்ணன் முத்துசாமியை உட்காந்து லேண்ட் ஓனர்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நான் வேலை நடக்காமலாம் இல்லை, வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் வேலை நடக்காமல் இருந்து குற்றம் சொல்கிறதுக்கும் வேலை நடக்கும்போது இன்னும் முடியலையே அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிறைய மாறுபாடு இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் மத்திய அரசு ஒன்றிய அரசாக இருக்கக்கூடிய நீங்கள் உற்பத்தியை அதிகமாக்குவதற்கு, தமிழ்நாட்டினுடைய தொழில் வளத்தை பெருக்குவதற்கு உங்களுடைய பட்ஜெட்டில் என்ன இருக்குது? இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு புதிதாக ரயில் எதனா அறிவிச்சிருக்கிறீங்களா? இல்லை தமிழ்நாட்டினுடைய தொழில்துறையை தொடங்குவதற்கு நீங்கள் வந்து ஏதாவது வந்து எக்ஸ்கிரேஷியா கொடுத்துருக்கீங்களா?
100 நாள் வேலை வந்து எத்தனையோ பேருடைய வாழ்வாதாரத்தை வாழ்வாதாரத்தம் ஆதாரமாக இருக்குது. அந்த 100 நாள் வேலைக்கு நீங்கள் எப்போதும் போல் உங்கள் அரசு வந்ததுலேருந்து வெறும் 86,000 கோடி மட்டுமே கொடுக்குறீங்களே, அதை டெஃபிசிட் பட்ஜெட்டாகவே டெஃபிசிட் பணமாகவே நீங்கள் அறிவிச்சிட்றீங்களே, அதை கொடுக்குறீங்களா? ஆளுகிற ஒன்றிய அரசு நீங்கள் போடுகிற 14 பட்ஜெட்லேயும் 10 பட்ஜெட்லேயும் இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு ஒரு ஐகானிக் திட்டங்கள் தமிழ்நாட்டுக்குன்னு ஏதாவது இருக்கா? நான் ஏன் தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி உங்ககிட்ட பேசுகிறேன்னா, நீங்கள் தமிழ்நாட்டுடைய பிஜேபி இந்தியாவை முழுவதும் நாங்கள் பட்ஜெட் போடுறோம், தமிழ்நாட்டுக்கு மட்டும் போட முடியாதுன்னா அப்போ பீகாருக்கு மட்டும் ஏன் புது சலுகைகள்? அப்போ ஆந்திர பிரதேசத்துக்கு ஏன் புது சலுகைகள்? அப்போது உங்களுடைய பார்வையே தேர்தல் கண்ணோட்டமாக இருக்கும்போது ஏன் சார் இந்த தேர்தலை கோட்டை விடுறீங்க? உங்களுடைய எண்ணமெல்லாம் தேர்தல் களம் தான். மோடி எங்கே போய் நின்னாலும் அது பாராளுமன்றத்தில் நின்னா கூட பார்ட்டியோட கேம்பெயினில் நிற்கிற மாதிரி தான் கை காட்டுறாரு. வெளிநாட்டுக்கு போய் பேசினாலும் அது வந்து எலெக்ஷன் கேம்பெயினில் இருக்கிற மாதிரி தான் கை காட்டுறாரு. ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் மாஃபியாவாக ஒரு எலெக்ஷன் கேம்பெயினோட மோஃபியாவாக வச்சிருக்கிற ஒரு லீடரு ஏன் தமிழ்நாட்டில் வந்து நிற்கிறதுக்கு பயப்படுறீங்கன்னு தான் எங்களுடைய கேள்வி. அண்ணாமலை வந்து நீங்கள் சொல்கிறீங்களே, அண்ணாமலை வந்து நீங்கள் வந்து விசி சந்திரகுமார் எந்த கட்சி இருந்தார், நீங்கள் சமுதாயம் பார்த்து நிறுத்துறீங்க. அண்ணாமலை ஏன் சார் கரூரில் நிற்காம வந்து கோயம்புத்தூரில் ஓடி போய் நின்று புறமுதுகட்டு ஓடி வந்தார்? கேண்டிடேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது லீடருடைய ப்ரெரோகேட்டிவ். நான் கேட்குறேன், நீங்கள் சந்திரகுமாரை ஏன் நிறுத்துறீங்கன்னு கேட்குறீங்களா? அண்ணாமலையை கரூரில் நிறுத்தாமல் எதுக்கு கோயம்புத்தூரில் கொண்டு நிற்க வச்சு பின்னங்கால் பிடரடிக்க ஓடி வந்தீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்கள் பொதுவெளியில். நாகராஜ் உங்களுக்கு தான். அல்ல, நான் சொல்லிடுறேன், கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க ராஜா. முதல்ல மரியாதைக்குரிய காரை செல்வராஜ் அவர்கள் சொன்னாங்க, இந்த பெண்கள் கருத்தரிப்பு இன்னைக்கு ஈரோடுக்கு வாங்க, எத்தனை பெண்கள் கருத்தரிப்பு மையங்கள் ஈரோடு மாவட்டத்தில் இருக்குன்னு வந்து பாருங்க. எத்தனை தோல் சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகள் தோன்றி இருக்கிறது அப்படின்னு வந்து பாருங்க. இப்போ சமீபத்து ஆய்வில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் தோல் சம்பந்தப்பட்ட கேன்சர் அதிகமாக இருக்கிற கருத்து கணிப்பை ஆய்வே கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் அரசு கவலைப்படணும், நாங்கள் சொல்லக்கூடாது, அரசே போட்டு ஆய்வு செஞ்சு பண்ணணும். ரெண்டாவது பரந்தாமன் அவர்கள் சொல்றேன், அதாவது அவர் வந்து இன்னைக்கு பட்ஜெட்டில் வந்து அறிவிப்புகள் தூத்துக்குடியில் 1000 மீட்டர் உள்ள கண்டெய்னர் போகிற அளவுக்கு அதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு அந்த துறைமுகம் மேம்படுத்தப்படுகிறது. ஏன்னா இலங்கையை விட மிகச்சிறப்பான ஒரு போர்ட்டை உருவாக்குறதுக்கான வேலையை நம்ம இங்க பண்ணிட்டு இருக்கிறோம். ராக்கெட் ஏவுதலை களம் இவங்க இருந்தப்ப இவங்க ஆட்சியில சரிவர செய்யாதனால இப்போ நாம் எடுத்திருக்கோம். முடிச்சிடறேன், நீங்க இடையில பேசுறப்ப நான் இடையில கேட்டிருந்தேன். ரெண்டாவது, பல திட்டங்களுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய இடைஞ்சலாக திமுக இருக்கிறது, ஒத்துழைப்பு தருவதில்லை. எங்களுடைய திட்டங்களுக்கு அது ஸ்டிக்கர் ஒட்டுகிறது. உதாரணத்துக்கு வீடு கட்டும் திட்டம், கிஷான் கிரெடிட் கார்டு, எல்லாத்துடையும் பெயரையும் மாற்றி ஒரு சிக்கலை சொல்லுங்களேன். ஒரு ஸ்கீம் நாகராஜ் சார், ஒரு ஸ்கீம் எடுத்துக்கிட்டு ஒரு சிக்கலை சொல்லுங்க, நம்ம சிக்கலை தீப்போம். இந்த மக்கள் மத்தியிலே நம்ம இந்த சிக்கலை தீப்போம். என்ன சிக்கல் சொல்லுங்க? ஒரு ஸ்கீம் ஒரு சிக்கல் சொல்லுங்க. பல திட்டம் பல சிக்கல். கோயம்புத்தூர் ஒரே ஒரு சிக்கல் சொல்றேன். கோயம்புத்தூர் விமான நிலையம் இருக்குங்க, எத்தனை ஆண்டு காலம்ங்க. உங்க இன்னைக்கு முதலமைச்சருக்கு அருகில் இருக்கிற உமாநாத் அவர்கள் இருக்காங்க, அவர் எடுத்த முயற்சிங்க, அவர் கலெக்டருக்கு எடுத்த முயற்சி. அதுக்கப்புறம் உங்க ஆட்சி, உங்க மேயர் இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் கோயம்புத்தூர் விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்படலை. இன்னைக்கு எஸ்எச்எஸ் காலையில் ஒரு பிரிட்ஜுங்க, விமான நிலையத்திலிருந்து போய் ரயில்வே கடக்கிற பிரிட்ஜுங்க, 20 ஆண்டு காலமாக பிரிட்ஜ் அப்படியே நிக்குதுங்க. எந்த செயல்பாடு வளர்ச்சி அப்படியே ஒரு ஸ்டாப் கேப் கொடுப்போமா? ஸ்டாப் கேப் கொடுப்போமா? கோயம்புத்தூர் இருங்க, கோயம்புத்தூர் விமான நிலையம் விரிவாக்கம் மத்திய அரசு எப்ப அறிவிச்சது? வாங்க பேசுவோம். எப்ப அறிவிச்சது? எடுத்து நீங்க கொடுக்கணும் பிரதர், ப்ளீஸ் சார், எடுத்து நீங்க கொடுக்கணும். நீங்க எடுத்து சார் உண்மையோட வாங்க. எப்ப அறிவிச்சது சார்? கலெக்டர் உமாநாத் பாருங்க, கலெக்டர் உமாநாத் இருந்து நோ இட் மே பி உமாநாத் or உமாகாந்த், whoever it may be the collector, government is a government. நான் கேக்குறது என்ன, உங்க ஒன்றிய அரசு இந்த கோயம்புத்தூர் விமான நிலையத்தை விரிவாக்கத்தை எப்ப அறிவிச்சது? சார் நாங்க அறிவிக்கல, காங்கிரஸ் கவர்மெண்டே அறிவிச்சிட்டாங்க. நீங்க இடம் தராதனால தான் பண்ணி நிக்குது. இல்ல இடம் தராதனால நீங்க வந்து இல்ல சார், நீங்க வந்து கோயம்புத்தூர் விமான நிலையத்துக்கு விரிவாக்கத்துக்கு நடவடிக்கை எடுத்தீங்கன்னு சொல்லி என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எப்ப எடுத்தீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சார் நிதி ஆல்ரெடி நிதி தயாரா இருக்கிறது சார். நீங்க தான் எந்த யாருடைய ஆட்சி காலத்துல? இன்னைக்கு 75 விமான நிலையம் இருந்தது, 140 விமான நிலையம் இந்தியா முழுசும் அதிகப்படுத்திருக்கோம். நீங்க ரயில் குறித்து பேசுனீங்க. இன்னைக்கு உங்க ஊருக்கு இன்னைக்கு சார் டைம் வேஸ்ட் பண்ண மக்களுக்கு நான் சொல்றேன். ஏடிஎம்கே கவர்மெண்ட் நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஆ, ஆனா ஏடிஎம்கே கவர்மெண்டால லேண்ட் அக்வயர் பண்ணி கொடுக்க முடியல. இன்னைக்கு டிஎம்கே கவர்மெண்ட் வந்து லேண்ட் அக்வயர் பண்ணிட்டு இருக்கு.
லேண்ட் அக்வசேஷன்லாம் மூடு மந்திரம் மாங்காய் போட்டு உடனே வராது. அக்வசேஷன் வேரியஸ் ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் என்னதான் ஒன்றிய அரசு விமான நிலையத்தை நீங்கள் வந்து அறிவிச்சா கூட இடத்தை கையகப்படுத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசு இருக்கு. இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையம் என்ன பண்றீங்க? பரந்தூர் விமான நிலையம் எப்ப அறிவிச்சீங்க? உங்க கலெக்டர் விமானத்தை என்ன பண்ணிச்சது? இன்னைக்கு மக்களோட பேசி இடத்தை வந்து கையகப்படுத்தி கொடுக்க வேலையில் இருக்கிறோம். உங்க கருத்தை உள் வாங்கிட்டேன் மிஸ்டர் பரந்தாமன். உங்க கருத்தை இல்ல உள் வாங்கிட்டேன். நான் கேக்குறேன், எத்தனை வருஷம் ஆகுங்க? எத்தனை வருஷம் ஆகும்? ஒன்று. ரெண்டாவது, எய்ம்ஸ் எத்தனை வருஷம் சார்? நாகராஜ் சார், எய்ம்ஸ் எத்தனை வருஷம் சார்? மதுரை எய்ம்ஸ் எப்படி இருக்கு இப்போ சார்? எய்ம்ஸ் காரணம் நீங்க தான் சார். எய்ம்ஸ்க்கு நீங்க தான் இடம் கொடுக்கல. நீங்க தயவு செய்து போய் பாருங்க. என்ன செய்வாங்கன்னு பாருங்க. நீங்க டைவர்ட் பண்ணி போயிட்டு இல்ல டைவர்ட் பண்ணல. அவங்க வந்து எய்ம்ஸ் ஏன் நீங்க பண்ணல? அது ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீமா இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமா? சார், அந்த ஸ்கீமுக்கான குறைபாடு என்ன டேட்ல முடிப்போனா ஆல்ரெடி நாங்க சொல்லிட்டோம். குறைபாடுகள் யாருமே இருந்ததுங்க தெளிவா சொல்லியாச்சு. எக்ஸ்பேண்ட் ஆனது மருத்துவமனையாக கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. நாகராஜ் பரந்தாமன் வரேன். விரிவாக்கம் பண்றீங்களா? சேது சமுத்திரம் திட்டம் என்னாச்சு? ஏன் சேது சமுத்திர திட்டத்தை நீங்க குழி தோண்டி புதைக்கிறீங்க? சேது சமுத்திர திட்டம் எதற்காக? கடல்ல இலங்கைக்கு போற சொல்றீங்களா? இந்த சேது சமுத்திர திட்டம் எடுக்கிற திட்டம் சார் அது. சரி ராமகிருஷ்ணன் உங்ககிட்ட தான் இப்ப 234 தொகுதிகளிலையும் எடப்பாடி பழனிசாமி வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு அப்படின்னு சொல்லி ஆர்பி உதயகுமார் அவர் குறிப்பிட்டிருக்காரு. இது என்ன மாதிரியான தாக்கத்தை உண்டாக்கும்? ஈரோடு கிழக்குக்கு வரமாட்டேன்னு சொல்லியாச்சு, தேர்தல் நிக்கல. ஆனா இப்ப 234 தொகுதிக்கு போறாரு எடப்பாடி. என்ன தாக்கத்தை உண்டாக்கும்? அதாவது இப்போ ஈரோடு கிழக்கு தேர்தலை பொறுத்து ஒன்றும் எனக்கு இதில் ஏன்னா இதனால் இந்த அறிவிப்புனால ஒன்றும் தாக்கம் இருக்குமான்னு தெரியல. ஓகே, அதாவது ஒரு உடனடியாக ஏதாவது தாக்கம் இருக்க போகிறதா இல்லை. பட் அவர் வந்து திட்டவட்டமாக என்ன ஒரு இது இன்னும் ஒரு அதாவது வெறும் ஒரு அறிவிப்பாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பல மாதங்களாகவே அவர் வந்து மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய போகிறார்னு சொல்லப்பட்டு வருகிறது. இன்னும் தெளிவாக தெரியல எப்பப்போ எங்கெங்கே போகிறாரு அப்படின்னு. அதுதான் ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லணும். ரெண்டாவது, இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஏன்னா கட்சி வந்து பல இடங்களில் வீக்காக இருக்கிறது. நான் இப்போது மதுரையில் தான் இருக்கேன். ஓகே, நான் மதுரையில் ஒரு சாதாரண மக்களை தான் சந்தித்து கேட்டுருந்தேன். ஓகே, இது ஒரு திருமணத்துக்காக வந்தேன். ஸோ அவங்க வந்து கட்சி வந்து அஇஅதிமுக கட்சி வந்து பலமாக இல்லை அப்படிங்கிறது தான் அவங்க கருத்து சொல்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இன்னும் கட்சி சார்பு உள்ள இருக்க மக்கள் அல்ல. ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து அவர் இப்போ இந்த சுற்றுப்பயணம் மூலமாக எங்கெல்லாம் பலவீனமாக இருக்கிறதோ அந்த இடங்கள்லாம் அவர் சரி செய்யணும். பட் அது வந்து அதுக்கு வந்து இப்போ இந்த ஒரு வருகின்ற காலம் வந்து குறுகிய காலமாக இருக்கிறது. அது எவ்வளவு சீக்கிரமாக செய்ய போகிறாரோ தெரியல. செய்யணும். ஓகே, ஏன்னா சொல்லிகிட்டே இருக்காங்களே தவிர ஒன்றும் நடக்கலை இது வரைக்கும். சுற்றுப்பயணம் வந்து பொங்கலுக்கு அப்புறம் பண்ணுவாங்கன்றாங்க. இப்போ பொங்கல் முடிஞ்சு ஒரு 2 வாரம் ஆயிடுத்து. ஸோ அதனால் அவர் வந்து அப்புறம் தான் உங்களுடைய இந்த கள ஆய்வுலாம் சொல்கிறாங்களே, இப்போ வேறு கமிட்டி வெவ்வேறு இடத்துக்குலாம் போயிருக்காங்க. நீங்கள் அவர் வந்து கலந்து ஆலோசனைலாம் பண்ணார். ஒவ்வொரு தொகுதி வாரியாக கூட செய்தார். அதுக்கு பிறகு என்ன நடவடிக்கை அதுவும் தெரியல. ஓகே, அதனால் வெறும் வந்து ஒரு கலந்துரையாடல், ஒரு சுற்றுப்பயணம், கள ஆய்வு இது மட்டும் செய்தால் மட்டுமே பத்தாது. அதற்கு மேலேயும் வந்து கட்சியை வந்து பலப்படுத்துவதற்கு ஒரு நடவடிக்கைகள் எடுக்கப்படணும். அது ஒன்றும் எடுத்தா மாதிரியும் தெரியல. ஸோ அதனால் இங்கே வந்து சுற்றுப்பயணம் முக்கியம், நான் இதை இல்லைன்னு சொல்ல. அது வந்து அப்போ தான் நேரடியாக போனால் தான் அவருக்கும் தெரியும். ஸோ அவர் அதை விரைவில் செஞ்சால் தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர, ஆனால் அதுக்கு பிறகு நீங்கள் செய்ய நடவடிக்கைகள் அது வந்து அதுதான் வந்து கட்சியை பலப்படுத்துமே தவிர வெறும் சுற்றுப்பயணம், கள ஆய்வு அது மட்டுமே உங்களுக்கு நீங்கள் அதுக்கப்புறம் எண்ட் ரிசல்ட் என்ன, அவுட்கம் என்ன பண்ண போகிறீங்க, இதெல்லாம் அவங்க அதை பற்றி ஒன்றுமே நம்மளுக்கு தெரியல. ஸோ அதனால் நீங்கள் இப்போதைக்கு தாக்கம் வந்து என்னை பொறுத்தவரையில் ஒன்றும் இந்த அறிவிப்புனால ஒன்றும் தாக்கம் இருக்க போகிறதில்ல. கிழக்கு ஈரோடுக்கு ஈஸ்ட்லேயும் அந்த எனக்கு ஒன்றும் அந்த ஒரு அதனால் ஏதாவது ஒரு தாக்கம் இருக்குமான தாக்கம் ஒன்றும் இருக்க போகிறதில்ல. அது பாட்டு ஈரோடு ஈஸ்ட் பாட்டு தேர்தல் நடந்துடும். ஸோ அப்படி தான் தெரியும். மணிகண்டன் கேட்போம் நீங்கள் சொன்ன விஷயத்தை. இது சொல்லிகிட்டே தான் இருக்காரே தவிர எடப்பாடி எதுவும் செய்யலை, இது ஒரு பெரிய தாக்கத்தெல்லாம் உண்டாக்காது, வெறும் அறிவிப்பாக மட்டும்தான் இருக்குன்றாரு சார். எப்படி சார் எடுத்துக்கிறது சார்? இப்போ அதிமுக தலைமை கழகம் எப்போவாச்சும் ஒரு தேதியை குறிப்பிட்டு இந்த தேதி சுற்றுப்பயணம் அறிவிச்சாங்களா சொல்லுங்கள். அதாவது வருகின்ற 9ஆம் தேதி அவினாசி அத்திக்கல் திட்டம் நிறைவேற்றிய
மாண்புமிகு எடப்பாடி அவர்களுக்கு பாராட்டு வேலை நடக்குதுங்க அன்னூரில். அதுலேருந்து துவங்க போகிறார் விரைவில், அது அறிவிக்க போகிறார். அதிமுக தலையும் அறிவிக்காம பத்திரிகையில் யூகங்களாக வரக்கூடிய செய்தி அடிப்படையில் வந்து எப்படி சொல்கிறான்னு எனக்கு தெரியல. இன்னொன்று தாக்கத்தை ஏற்படுத்தலாம் சொல்கிறாங்க. அதாவது உதயகுமார் குறிப்பிட்டதை நான் சொன்னேன், நான் கேட்குறேன். இல்லை இங்கே ஒன்றும் இல்லை, அதிமுக கட்டமைப்பை மிக சரியாக பலப்படுத்தி கொண்டிருக்கிறது, பலமாக இருக்கிறது. இன்றைக்கு கிளையிலிருந்து ஒவ்வொரு பகுதியாக இந்த வாக்குச்சாவடி முகவரிலிருந்து அத்தனை இடங்களும் கூட்டம் நடக்குதுங்க. அதிமுக தன்னை தயாராக வைத்திருக்கிற தேர்தலுக்குங்க. இதில் எந்த பின்னணியோ இல்லை. அதிமுக பொறுத்தவரையில் வருகின்ற 2026 மிகப்பெரிய வெற்றியை பெறுகிற அளவுக்கு அனைத்தும் தயாராக இருக்குது. காரணம் என்ன? கடந்த கால அதிமுக சாதனைங்க. இப்போ நீங்கள் ஒவ்வொரு தொகுதிக்குமே அரசு கலைக்கல்வி வந்து அதிமுக சட்டக்கல்லூரி, நீங்கள் மருத்துவக் கல்லூரி, உறுப்பு கல்லூரி 41 அரசு ஆக்குனது, இப்படி ஒவ்வொன்றும் சொல்லிட்டே போகலாம். இந்த சாதனை ஒன்றையும் திமுக சொல்ல முடியாதுங்க. 1000 ரூபா கொடுத்தான்னு சொல்லி 4-3 சொல்லுவாங்க, தேர்தலே 1000 சொல்கிறாங்க. ஆனால் அதிமுக அவிநாசி அத்திக்கடவு, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், இப்படி அதாவது ஒவ்வொரு பகுதிக்கும் தேவையான தொலைநோக்கு பார்வை திட்டங்களை அதிமுக நிறைவேற்றிருக்காங்க. திமுக என்ன செஞ்சுன்னு பாருங்க. அதாவது வருகின்ற 2027 தேர்தலுக்காகவே கடந்த 2 ஆண்டுகளை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டே வந்திருக்கிறது திமுக. இதை தவிர எதுவுமே ஒரு அறிக்கை கொடுத்தார் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். அந்த அறிக்கையில் எங்களுடைய சாதனை பட்டியல் இதான் சொல்ல முடிஞ்சான்னு பாருங்க. ஒண்ணுமே இல்லை, வார்த்தை ஜாலம் மட்டுமே இடம்பெற்றிருக்கிறது. வெறுமனே நீங்க வார்த்தைகளால் மட்டும் மக்களை ஏமாற்ற முடியாது. கடந்த 4 ஆண்டுகளாக மக்கள் படுகிற துன்பங்கள், சட்ட ஒழுங்கு சரியில்லை, எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு இதுதான் நடக்குது, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அரசுகளுக்கு சொன்ன வாக்கு நிறைவேற்றல, இப்படி எத்தனையோ சிக்கல்களையும் தவிர்த்து கொண்டு திமுக வெறுமனே விளம்பரத்தால் மட்டுமே நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஊடகங்களும் பத்திரிகைகளும் திமுக கைவிட்டால் நிச்சயமாக திமுக இந்த விருப்பமான பேச்சுகள் இடம் இருக்காது. 2026 200 அதிமுக தான் வெல்லும். திமுக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்குங்க. ரைட் காரை செல்வராஜ் அவங்களும் 200+ அப்படின்னு சொல்றாங்க. முதலமைச்சரும் 200+ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கடந்த 2 ஆண்டுகளை வந்து தேர்தலுக்காகவே பயன்படுத்திச்சு திமுக அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாரு. இந்த சூழலில் விஜய் வந்து நிற்கிறாரு, 2ஆம் ஆண்டுல களத்தில் நிற்கிறாரு. அவர் எந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கலாம்? பொங்கி எழுகிறார் மணிகண்டன். ஆனால் இந்த பொங்கலை போய் ஈரோடு கிழக்கு தேர்தலில் தான் அந்த பொங்கலை பொங்கணும். இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க ஒரு ஆளுங்கட்சியின் மீது. இதை மக்களிடம் கொண்டு செல்கிறதுலேருந்து ஏன் நீங்கள் தவறி போறீங்க? மக்களிடம் கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு இதுதானே. நீங்கள் 2026க்கு இப்போவே நீங்கள் தயாராகணும்ல. ஈரோடு கிழக்கில் இப்போ நீங்கள் விவாதத்தில் பேசுகிற செய்திகளை நீங்கள் பேசலாம்ல. அந்த மாவட்டம் ஃபுல்லாக உங்கள் செய்தி போகும்ல. அப்போ அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மனநிலையை உங்களால் கட்டமைக்க முடியுமா முடியாதா? உண்மை இருந்தால் அது மக்கள் ஏற்றுக்கொள்ள போகிறாங்க. அதை செய்வதை தவிர்த்து விட்டு சட்டம் ஒழுங்குன்னு எங்கெங்கேயோ போனார். ஐயோ பாவம் என்று சொல்லுவதை விட வேறு எனக்கு ஒன்றும் தெரியல. ரெண்டாவது போகிற போக்கில் ஒரு இந்த பிஜேபியில் இருக்கவங்களுக்கும் அதிமுக ஆட்களுக்கும் கொஞ்சம் விவரமாக யாராவது பேசிட்டானா அவங்கள எங்கே போய் தொட்டால் விவாதத்தை திருப்பலான்னு நினைப்பாங்க. வைகோ அன்றைக்கி என்ன சொன்னார், இன்றைக்கி என்ன சொன்னார்னா ஒரே வரியில் முடிக்க நான் ரொம்பலாம் அந்த சப்ஜெக்டை பேசுகிறதில்ல. இன்றைக்கு 40 தொகுதிகளும் இங்கே வெற்றியடைந்து இருக்கிறது என்றால், இன்றைக்கு இந்தியாவில் இந்தியா கூட்டணிங்கிற ஒரு அமைப்பு வந்திருக்கிறது என்றால், ஒற்றை புள்ளியில் ஒரு இயக்கம் இணைகிற பொழுது திராவிடம் என்கிற அந்த இயக்கத்தை கருத்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் பழதை மறந்து புதிய சிந்தனைக்கு ஒரு இயக்கம் தள்ளணும். அது செய்யவில்லை என்றால் நாளைய வரலாறு பழித்து பேசும் என்கிற நிலையில் கடந்த கசப்புகளை எல்லாம் மறந்துவிட்டு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைகளை நீர்த்து போய்விட முடிவதற்கு நான் துணை இருக்க மாட்டேன். இதோ திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற கலைஞர் தலைமையில், தளபதி தலைமையில் இணைந்து பயணிப்போம், கூடவே நிப்பேன் அப்படின்னு சொல்லுகிற இயக்கம் என்பது தேர்தலுக்காக சீட்டு வாங்குறதுக்காக இல்ல. ரொம்ப பொங்காதீங்க. கேஸ் விலை வேற ஏறி போச்சு, கமர்ஷியல் சிலிண்டர் வேற 8 ரூபாய் விலை ஏத்திருக்காங்க. சொல்றேன் இதுதான் நிலை. இது வந்து மக்களுக்கு புரியும். இந்த நிலையில நம்ம மாறி போக வேண்டாம். ரெண்டாவது அந்த முக்கியமான கவனிக்க வேண்டியது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை ஒரு மாயவலை பின்னப்பட்டு இருக்கிறது. அந்த மாயவலை இந்த தேர்தலில் அறுந்து போனால் இவ்வளவுதானா அப்படின்னு நிலைமை வந்துச்சுன்னா 26 தேர்தல் அவங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. அதிமுகவை பொறுத்தவரை ஒருங்கிணைந்து சொல்வதற்கான மனநிலையில் இல்லை. மற்ற கட்சிகள் எல்லாம் பிஜேபி உட்பட மற்ற கட்சிகள் எல்லாம் தங்கள் மீது நம்பிக்கை இல்லை, தனித்து நிற்பதற்கான நம்பிக்கை இல்லை, கூட்டணி கிடைக்கவில்லையே என்கிற விரக்தியின் விளிம்பில் தான் அவங்க தேர்தலை சந்திக்கல. ஒரு ஆசிட் டெஸ்ட் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். எந்த கட்சி தேர்தலில் நின்னாலும் நாம் தமிழர் கட்சி சீமானை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. நாம் தமிழர் கட்சி சீமா ஒரு பாக்கெட் இருந்த அவங்க அப்பா சம்பாதிச்ச காசுல செலவழிக்கிறாரு. புலம்பெயர்ந்து போன தமிழர்களிடம் ஏமாற்றி வாங்கிய பணம் மேலே இருக்கவன் பார்த்துன்னுக்கிறான், பணம் கொடுக்குறான்.
யார் மேலே இருக்கிறவர்? ஜீக்கள். நான் வரிசையாக சொன்னேன் பார்த்தீங்களா, ஜின்னு அவங்கள்ட்ட இருந்து பணம் வருது. இந்த இப்போ நாகராஜனை பேசுறது கவனிச்சிங்க இல்லையா? இதில் என்ன ஒரு முக்கியமான சூட்சமத்தை நான் சொல்கிறேன். ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு பாஜக இவ்வளவு ஆதரவு இந்த தேர்தலில் சுருக்கமா இன்றைக்கும் செய்தி தொடர்பாளராக எங்க அண்ணன் நாகராஜ் இருக்காருன்னா, ஈரோட்டு மண்ணிலேயே தந்தை பெரியாரை பேசியதற்கு பிறகு நாங்கள் எவ்வளவு சதவீதம் வாக்கு வாங்கிட்டோம் பார்த்தீங்களா? பெரியார் மண்ணிலேயே நாங்கள் அவரை வீழ்த்தி இருக்கிறோம்னு சொல்ல நினைக்கிறாங்க. ஆனால் இந்த தேர்தலில் அதிமுக வாக்கு யாருக்கு போகும், பிஜேபி வாக்கு, தேமுதிக, பாமக வாக்கெல்லாம் யாருக்கு போகும் தெரியாது. திமுகவுக்கு போகுமா, நாம் தமிழருக்கு போகுமான்னு தெரியாது. இந்த தேர்தலை பொறுத்தவரை வருகிற வாக்கு சதவீதம் என்பது எந்த இயக்கத்திற்குமே அது அவர்களுக்கான வாக்கு சதவீதம் என்கிற நிலையில் இந்த தேர்தலுடைய முடிவுகள் வராது. இப்போ 60% திமுக வாங்கிச்சுன்னா 2026 அந்த 60% வாங்குமாங்கிற எண்ணம் இல்லை. ஆனால் வெற்றி பெறக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். வருகிற இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுடைய வாக்கு சதவீதம் என்பது அவர் தனிப்பட்ட ஒவ்வொரு இயக்கத்தினுடைய தனிப்பட்ட வாக்கு சதவீதத்தை பிரதிபலிப்பாக இருந்து விடாது. ஏமாந்து போயிருப்பவர் எடப்பாடி, தன்னிலை மறந்து போயிருப்பவர் எடப்பாடி. இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு அடுத்தவங்கெல்லாம் மேலே வந்து இன்னைக்கு பரபரப்பாக இருக்கிற சூழ்நிலையில் ஐயோ பாவம் பொங்கலூர் மணிகண்டன் அண்ணன் இங்கே வைக்கிற பொங்கலை ஈரோடு கிழக்கு தேர்தலில் நன்றி சார், நன்றி 2026 தேர்தலையாவது பொங்க வைங்க. கேஸ் சிலிண்டருக்கு போகாதீங்க, விலை கூடிக்கிட்டு இருக்கு, விறகு வாங்கிட்டு வாங்க. அண்ணன் நாகராஜன் கேளு, அவரே உங்களுக்கு வாங்கி கொடுப்பார். நன்றி சார். விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.